அதிமுக ஒன்றிணையும், அமித்ஷா தலைமையில ஒன்றிணையும் சொல்லி இப்ப பேசியிருக்கேன். இல்ல ஒன்றிணைன்னு சொல்லல. அம்மாவின் நான் கரெக்டா சொன்னேன். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்திருக்கோம் தான் சொல்லியிருக்கேன். தவிர எல்லாம் ஒன்றிணைங்கிற வார்த்தையை சொல்லல. ஒரே கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்றைக்கு வெளியில் சென்ற அதிமுக வந்திருக்குன்னு தான் சொன்னேன். நீங்களா வார்த்தைகளை உங்க இஷ்டத்துக்கு போட்டுக்காதீங்க. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக மீண்டும் அவர் 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. அன்றைக்கு வெளியில இருந்த அதிமுகவும் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களின் முயற்சியால் இங்கே எங்கள் கூட்டணியிலே வந்திருப்பதன் மூலம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்திருக்கிறோம். அப்படிதான் நான் சொன்னேன். ஓர் அணியில் வந்திருக்கிறார்கள், எங்கள் அணிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது போன்ற இது மாத்திரமல்ல, இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சி ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் உங்கள் மூலம் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஆமா 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 அவங்க இவரு முதலமைச்சர் கேட்டா நானும் டெல்டா காரன்கிறாரு. ஆனா டெல்டா மக்களின் பிரச்சனையே நெல் விளை வைக்கிறதுக்கு தண்ணி வரணும். அப்படியே தண்ணி நெல் விளைஞ்சாலும் அதை கொள்முதல் செய்யறதுக்கு பாதுகாப்பான இடங்கள் தேவை. எல்லா விதத்திலும் இந்த ஆட்சியாளர்கள் ஒரு சுணக்கம் காட்டுவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆட்சியில் இதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்க போவதில்லை. 26 மே மாதத்திற்கு பிறகு எங்கள் கூட்டணி ஆட்சி வந்த பிறகு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் உறுதியாக நாங்கள் எடுப்போம். அதாவது தேசிய ஜனநாயக இவங்க மாதிரி நாங்கள் கதையெல்லாம் விட முடியாது, ஜோசியம் சொல்ல முடியாது. தீய சக்தி என்று புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து எங்கள் கூட்டணி உறுதியாக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று உறுதியாக ஆட்சி அமைக்கும். அது மத்திய அரசாங்கம் அது ஏழை எளிய மக்களுக்கு, இன்னும் பரம்பரையா நகம் வைத்திருப்பவர்களுக்கு ரிசிப்ட்லாம் இருக்காது. அதனால அது ரிசர்வ் பேங்க் ரூல்ஸை மறுபரிசீலனை செய்து பழைய நிலைமையை தொடர வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். கிராமத்தில் எங்க கட்சி எல்லா கிராமங்கள்லயும் எங்க கட்சிக்கு அமைப்பு இருக்கு. எல்லா மற்ற 75 ஆண்டு கட்சி 50 ஆண்டு கட்சிக்கு இணையாக கட்டமைப்பு இருக்கிறது. அதை இன்னும் வலுப்படுத்தி வருகிறோம்.